ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் சேது வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. சேது ஹாஸ்பிட்டல் வந்ததும் சித்தப்பா எப்படி இருக்காங்க அப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேது இப்போ வரைக்கும் என்ன ஏதுன்றதை அவங்க சொல்லலப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் என்னையா உன் கையெல்லாம் இப்படி இருக்குன்றாங்க. இல்லை நான் வந்து அப்பாவுக்காக வேண்டுதல் செஞ்சேன்றாங்க. சேது கண்டிப்பாக உன்னுடைய வேண்டுதலால் கூட அப்பா வந்து சீக்கிரமாக குணமாயிடுவார், நீ கவலைப்படாமல் இருந்தல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அப்பா வந்து சரியான அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இனிமே யாரையுமே நான் மன்னிக்கிறதா இல்லை. என் அப்பாவோட நிலைமைக்கு காரணமான அந்த தமிழ் வந்து அவளை வந்து மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சேது. என் அப்பாவை நான் போய் பார்க்கலாமான்றாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்லுவாங்க, அப்போ போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்ததான் வந்து சர்ஜரி வந்து நல்லபடியாக முடிஞ்சதும் இப்போ ராஜாங்கம் கண்ணு திறந்து பார்க்குறாங்க. ராஜாங்கம் கண்ணு திறந்து பார்த்ததும் சேது வந்து அப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க. அப்பா இனி எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் வந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு உடனே ராஜாங்க பர்த்தை எப்படியாவது குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு சேது கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதே மாதிரி நகர்ந்து போகுது. இப்போ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம சேது வந்து கூட்டிட்டு வராங்க ராஜாங்கத்தை. இனி யாருமே இந்த தமிழை பத்தி ஒருத்தர் கூட இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. இப்ப தமிழ் வாமிட் பண்றாங்க. உடனே வந்து என்ன நீ இப்படி வாமிட் பண்றேன்னு சொல்லிட்டு வசந்தி, தமிழ் ஏதாவது நாள் இது தள்ளி போயிருக்கா, 45 நாள் ஆயிருக்குன்றாங்க. என்ன தமிழ் என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் வைத்தியச்சியை வர சொல்றேன் இருன்னு சொல்லிட்டு அந்த வைத்தியச்சியை வர சொல்றாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா 2 நாடி துடிக்குது, ராஜாங்கம் வீட்டுக்கு வாரிசு வர போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, பார்த்து சூதானமா இருந்துக்கோ, எதுக்கும் ஒரு முறைக்கு 2 முறை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தமிழ் வந்து நீ உண்மையாவே உண்டா இருக்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க, ஆனா இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கோமேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது நம்ம வந்து இங்க இருந்து கிளம்பி போகிறதுக்குன்னு சொல்லிட்டு சாவித்திரி முடிவு பண்ணிட்டு அண்ணனுக்கு அடிப்பட்ட நேரத்துல நாங்க இப்படி வந்து கேட்கறோம்னு இல்லை, ரொம்பவே வெயிலா இருக்கு, அனல் காத்து வீசுது, நாங்க அங்கேயே வந்துடட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டது உடனே வந்து சரி சரி இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.